ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லாருடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா பால் பன்னு தான். இது வெளியில் நல்ல கோல்டன் க்ரஸ்டாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். அதை நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பால் பன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதை நீங்கள் மைதா மாவில் செஞ்சாதான் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணலாம். பட் அதை ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. ஸோ 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். அன்னைக்கு எந்த கப்பால் மாவு எடுத்தனோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா ரொம்ப புளிப்பு இல்லாத கெட்டி தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பண்ணு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக வரும். ஸோ பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை. இப்போ இதில் 2 ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு இதை நம்ம அடுத்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ செஞ்சால் சொதப்பிருமோங்கிற பயமே வேணாம். ஃபஸ்ட்டு செய்கிறப்பவே ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அந்தளவு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக பிசையக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம சுகர் சிரப் செஞ்சுட்டு இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எண்ணெயில் போடுறப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம அதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதாவது சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் இப்படி கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதாவது லைட் அந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக எடுத்து கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுக்கு நம்ம பாகுபதம் கம்பிப்பதம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே போதும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 to 3 டிராப்ஸ் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 டிராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடாதீங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பண்ணை பொரிச்சு எடுத்துடலாம். ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ
கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை எடுத்து இந்த போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சின்ன சைஸில் போடுறீங்க பாருங்கள். இப்போ இது வந்து பொரிஞ்சு வரப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாகவே ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயோட சூடும் ரொம்ப வச்சிட வேணாம். இப்போ நான் போட்டோன்னே அது மேலே பொரிஞ்சு வரலை பாருங்கள். ஸோ இந்த சூடில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்டோடனே திருப்பி விட வேணாம். போட்டு கொஞ்ச நேரத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே எலும்பி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா திருப்பி விட்டாலே போதும். பாருங்கள், நம்ம போட்ட சைஸில் இருந்து ஒரு மடங்கு நல்லா பெருசாகவே உப்பி வந்திருக்கு. இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸாக போடுவாங்க. பட் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு செய்கிறனால நம்ம குட்டி குட்டியாக செஞ்சுருக்கோம். இது வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம. ஸோ திருப்பி திருப்பி விட்டு நல்லா இந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படி வெறுமனே சாப்பிட்டலாம். அவ்வளோ சாஃப்டாக அந்த மைல்டு ஸ்வீட்னஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையுமே நீங்கள் இந்த மாதிரி பன்னு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலருமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்படியே வெறுமனாவே சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் பால் பண்ணுங்கிறப்போ நம்ம வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ இது எல்லாமே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊறினாலே போதும். ஸோ எல்லா பக்கமும் அந்த சுகர் சிரப் படுற அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பேட்ச் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் மட்டும் இது ஊறினாலே போதும். அதே மாதிரி சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா, அதாவது லைட்டாக சூடு இருக்கணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் மட்டுமே இது ஊறினாலே போதும். ஸோ இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்து நம்ம பொரிச்சு வச்சதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊறினாலே போதும். ரொம்ப ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி ஆகிடும். ரொம்ப ஊறி போயிடும், ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். ஸோ நம்ம வந்து 2 நிமிஷம் மட்டும் ஊறினாலே போதும். இப்போ அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு இதே மாதிரி சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கவே நல்ல சூப்பராக குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். இது வந்து இன்னும் இப்போ வந்து சூடாக இருக்கும். இப்போ நல்லா ஆற ஆற பார்த்தீங்கன்னா மேலே நல்ல சுகர் க்ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஆற ஆற தான் அது வந்து ஃபார்ம் ஆகும். சூடாக இருக்கிறப்போ அது தெரியாது. அவ்வளோதான், நம்மளுடைய பால் பன் ரெடி ஆகிடுச்சு. உடனே நான் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போவும் இது ஸ்டில் சூடாக தான் இருக்குது. பட் பாருங்கள், வெளியில் நல்ல கோல்டன் கலரில் உள்ள நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.